அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இப்போ கட்சி மண்டலம், அரியலூரை பொறுத்தவரையிலையும் கட்சி மண்டலம், அரியலூர் கட்சி மண்டலத்திற்கு உட்பட்ட கீழக்கவட்டாங்குறிச்சியில் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சி மண்டலத்தைச் சேர்ந்த மாநில, மாவட்ட, மண்டல பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். உண்மையில் இந்த கூட்டத்தை முன்பே திட்டமிட்டிருந்தாப்புல நம்ம தம்பி புகழ் கடந்த 21ஆம் தேதி கூட்டம் நடத்த போகிறோம். அந்த கூட்டத்திற்கு தலைப்பு ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அப்படின்னு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் சில காரணங்களால் இந்த கூட்டம் தள்ளி போயிடுச்சு. அதன் பிறகு 2 கூட்டம் 3 கூட்டம் நடந்துருச்சு. அந்த கூட்டத்திலலாம் இதே தலைப்பு, ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அப்படின்னு. ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே தம்பி புகழ், என்னென்ன நம்ம பேர் வச்சேன், நான் பேர் வச்சேன் எங்கள் ஊரில் கூட்டம் நடத்துறதுக்கு, எல்லா ஊர்லேயும் இதே பேரில் நடக்குதே கூட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது தம்பிக்கிட்ட நான் சொன்னேன், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி முறையை ஒழிக்க வேண்டும் என்று பேசினால் நாம் கன்னியாகுமரியிலிருந்து இங்கே சென்னை வரலையும் பேசி ஆகணும். வேற எங்கேயும் இந்த இடத்துல தான் பேசணும்னு இல்லை. அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க வேண்டும் என்று நாம் பேசினால் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரலையும் பேசணும். மது ஆலைகளை நடத்துகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசினாலும், மதுவினால் சீரழிகின்ற இந்த தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பேசினாலும் தமிழ்நாடு முழுமைக்கும் பேச வேண்டும். அதே போல ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி என்று பேசினாலும் தமிழ்நாடு முழுமைக்கும் பேச வேண்டும். அதற்கான அவசியம் இருக்கு என்று சொல்ல, இன்று காலையில் இந்த கூட்டம் குறித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மாலையில் மொழிப்போர் ஈகியாக இருக்கின்ற கீழப்பழுவூர் சின்னசாமி அவர்களுடைய சிலைக்கு நாம் மாலை போடுகிறோம், மாலை போட்ட பிறகு அப்படியே போய் கூட்டத்தில் கலந்துக்கிறோம் அப்படின்னு தம்பி சொன்னாப்புல. 1964 இந்த தமிழ்நாட்டில் தமிழ் அழிந்துவிடக் கூடாது என்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர் கீழப்பழுவூர் சின்னசாமி. சற்றேறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு 52 ஆண்டுகள் கடந்து போச்சு. 52 ஆண்டுகளை கடந்த பிறகு அந்த மொழிப்போர் ஈகையினுடைய ஈகத்தை பயன்படுத்தி கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தான். 1949 கட்சி ஆரம்பிச்சு 1967 இந்த மொழிப்போர் ஈகியாக்கள் ஒரு 3 வருஷம் கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருது. மொழிப்போர் ஈகிகளினுடைய முழு தியாகத்தையும் சுரண்டி கொளுத்து தான் அண்ணா அவர்கள் ஆட்சி அரியணைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வருகிறார். அப்படி கொண்டுட்டு வரும்போதும் கூட எதற்காக எதிர்த்து போரிட்டார்களோ அதே ஆரிய பார்ப்பனர்களோடு கூட்டணி வச்சு தான் கொண்டுட்டு வர்றாரு. சரி, அதெல்லாம் வந்த கதையை விட்டுருவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருந்திருக்கும், தமிழ் மீது பற்று இருந்திருக்கும். கீழப்பழுவூர் சின்னசாமிங்கிற ஒரு பெரிய பேர் பெற்ற ஆளு, அவருக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல மண்டபத்தில் ஆளை வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் மாலை போட வந்தோம். உண்மையிலேயே ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி என்பதை விட ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதற்கு நீங்கள் கீழப்பழுவூர் சின்னசாமியினுடைய சிலை கீழப்பழுவூரினுடைய பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒன்றே ஒன்றுதான் சாட்சி, அது ஒன்றே ஒன்றுதான் சாட்சி. அந்த சிலையை பாருங்க, நோய்வாய்ப்பட்டு எய்ட்ஸ் நோய் செத்து போவாங்கல்ல, நரம்பெல்லாம் இல்லாமல் தலை குறுகி கால் குறுகி இப்படி செத்து போவாங்கல்ல. நீங்கள் உங்கள் அலைபேசி எடுத்து பாருங்க, கீழப்பழுவூர் சின்னசாமியினுடைய புகைப்படம் எப்படி இருக்கு என்று பாருங்கள். அதே போல இங்கே இருக்கின்ற கீழப்பழுவூரில் இருக்கின்ற சின்னசாமியினுடைய நினைவாக வைத்திருக்கின்ற அந்த படத்தையும் பாருங்க. உங்களுக்கு இந்த திராவிட கட்சியினர் நம் மீது சுமத்தி இருக்கின்ற வன்மம் புரியும். எங்க இவங்களுக்கு சிலையே ஒழுங்காக வைக்க மாட்டேங்கிறாங்க. கலைஞர் கருணாநிதிக்கு சிலை வைக்கிறேன்னாங்க. ஒரு காமெடி நடிகரனுடைய அவர் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு, அவர் உருவத்தில் சிலையை வச்சிருக்கிறாங்க. இப்படியான தொடர்ச்சியான இந்த அடக்குமுறைகள்ல இருந்து தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வேண்டும்னு நம்ம போராடுகிறோம். இங்கே எண்ணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ இந்த தலைப்பில் இருந்து பின்னோக்கி போருங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சி வேண்டாங்க. ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எதற்கு வேண்டும் என்று ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேணும், இதுக்கு தான் வேணும்னு ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்க. நாம் இந்த கேள்வியை எடுத்துருவோம்.
கேள்வி எடுத்துருவோம். இப்போ எங்கள் கூட பேசும்பொழுது சொன்னாங்க தமிழிலேயே குடமுழுக்குன்னு. நான் அதிலேயே 5 வருட காலம் உழன்று கொண்டு இருக்கிறேங்கிற முறையில் நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி இந்த தமிழ் வழி குடமுழுக்குக்கு எதிராக நிற்பவர்கள் ஆரிய பார்ப்பனர்கள் கூட இல்லை. அதை நான் சொல்வதற்கு எல்லா தகுதியும் உண்டு. ஏனென்றால் இதே தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தணும்னு நம்ம போராடணும். 800 வருடம் கழிச்சு தமிழ் வழியில் அந்த சிவனினுடைய கோயில் உள்ள கருவறை முதல் கலசத்தில் மந்திரம் ஒழிச்சது. நாம் தமிழர் கட்சியினுடைய சட்ட போராட்டத்தினால் அந்த மந்திரம் ஒழிச்சது. அதுலேயும் 50% தான். உங்களுக்கு தெரியுமா, 2020 ஜனவரி மாதம் இந்த வழக்கானது நீதிமன்றத்திலே வாதாடி கொண்டிருக்கும் பொழுது தமிழிலே குடமுழுக்கு நடத்தக்கூடாது என்று ஆரியர்களுக்காக வந்து வாதாடிய ஒரு வழக்கறிஞர், திராவிட இயக்கத்தினுடைய தலகர்த்தராக இருந்த ஒருவர், யானை ராஜேந்திரன்கிற ஒரு வழக்கறிஞர். அவர்தான் சமஸ்கிருதம் இஸ் நாட் அ லாங்குவேஜ், இட் இஸ் ஹோலி வைப்ரேஷன். எங்க நீதிமன்றத்தில். இவங்க யாரு? பகுத்தறிவினுடைய பகலவனால் வளர்க்கப்பட்டு அந்த பாசறையில் நாங்கள் வளர்ந்தோம். ஆனாலும் இந்த தமிழ் மொழிக்கு இல்லாத வைப்ரேஷன் சமஸ்கிருதத்தில் இருக்கு என்று வாதிட்ட பெருமகனார் இதே திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க. சரி, அது போச்சு. 2020 ஜனவரி மாதம் நாம் கோர்ட்டுக்கு போகிறோம். 2020 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தஞ்சை பெருவுடையார் கோயிலில் குடமுழுக்கு நடந்துச்சு. அதன் பிறகு அதே வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் இந்த கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்லையும் அதே நிலைமை, அதே வழக்குக்கு போகிறோம், அதே வெற்றி பெற்றோம், அதையும் நடந்துச்சு. இது ரெண்டும் நடந்தது எடப்பாடி பழனிசாமி காலத்தில். எடப்பாடி பழனிசாமி காலத்தில் நம்ம கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட்டில் வாதாடணும், கோர்ட்டில் உரிமை பெற்றோம். உரிமை பெற்ற அந்த உரிமை 50% நடந்தது. அதை முழுமையாக நடத்தியிருக்க வேண்டும். அப்படி இருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆரிய வர்ணாசிரம கட்சிகளோடு கூட்டணியில் இருந்ததனால் அதை முழுப்படியாக நடத்தலை. அதன் பிறகு முழுமையான தீர்ப்பை பெற்றோம். தீர்ப்பு என்ன தெரியுமா? தமிழகம் முழுமைக்கும் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் இருக்கின்ற எல்லா கோயில்களையும் தமிழ் வழி குடமுழுக்கு கட்டாயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்து சமய அறநிலையத்துறை HRNC டிபார்ட்மெண்ட்டின் கீழே இயங்குகிற எல்லா கோயில்லையும் தமிழ் வழி குடமுழுக்கு கட்டாயம். அப்படி அந்த குடமுழுக்கு கட்டாயத்தை மீறுகின்ற கோயில் நிர்வாகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம். இது எங்க 2020 டிசம்பர் மாதம் வாக்கில் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியால் பெற்ற தீர்ப்பு. அது பெற்றது. இன்னைக்கு எங்க வாதாடிக்கிட்டு இருக்கோம், எங்க போராடிக்கிட்டு இருக்கோம்? திருச்செந்தூர் திருமுருகன் கோயில்லையும் நீங்க குடமுழுக்க நடத்தணும் அப்படின்ட்டு. என்ன பிரச்சனை? அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருந்தா இதை செயல்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொன்ன எவர்களும் கடந்த 5 வருடமாக இங்கேயே பெரம்பலூர்லேயே ஒரு கோயில் குடமுழுக்காக நம்ம தோழர்கள்லாம் போய் மனு கொடுத்தாங்க. அந்த மனுவை வாங்குவதற்கு கூட அந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரியாக இருக்கின்ற செயல் அலுவலர்கள் வாங்க முன்வரவில்லை. அதற்கு காரணம் யார் என்றால் இந்த சேகர் பாபு. எங்கெல்லாம் குடமுழுக்கு நடக்குதோ அங்கெல்லாம் நின்றுக்கிட்டு கட்டாயம் தமிழ் வழியில் ஓதிடக்கூடாது, தமிழ் வழியில் மந்திரம் மோதினால் எங்களுடைய பட்டத்து இளவரசர் ஆட்சி அரியணைக்கு வர முடியாது. மு.க. ஸ்டாலினுக்கு அப்புறம் இந்த உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வேண்டுமென்றால் இங்கே சமஸ்கிருதம் மந்திரம் தான் ஓதப்பட வேண்டும், தமிழ் வழியில் மந்திரம் ஓதக்கூடாதுன்னுட்டு அதுக்கு மட்டுமே ஒரே ஒரு அமைச்சரை போட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா குடமுழுக்கு இடத்துலையும் போய் அவர் மட்டும் நின்றுட்டு ஒரு சொல் கூட தமிழ் மந்திரம் குடமுழுக்கு நேரத்தில் வரக்கூடாதுன்னு அவங்க பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கு இல்லையா? இன்னைக்கு திருச்செந்தூரில் அண்ணன் போய் போராடுறாங்க, பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். நடத்தின பிறகு வழக்கு விசாரணைக்கு வருது. வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது அந்த வழக்கிலே மனு கொடுக்க வந்த அரசின் தரப்பில் மனு கொடுக்க வந்த அதிகாரி என்ன சொல்கிறாரு? ஐயா, நாங்கள் கலச குண்டலத்துலேருந்து இதிலேருந்து கருவறையிலேருந்து கலசம் வரலையும் தமிழ் வழியிலேயே நாங்கள் ஊற்றிடுறோங்கய்யா தண்ணி. நீதி அரசர் பார்த்துட்டு நீங்கள் வாய் வழியாக உத்தரவு சொல்லக்கூடாது, ஆணையர் மூலமாக எழுத்து மூலமாக நீங்கள் வருகின்ற 2ஆம் தேதி நீங்கள் சமர்ப்பிங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு 2 நாட்களுக்கு முன்னதாக நம்முடைய வழக்கு இன்னொரு வழக்கு விசாரணைக்கு வருது. இன்னொரு வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது இதே கோயிலினுடைய செயல் அலுவலர் இன்னொரு அஃபிடவிட் கொடுக்குறாரு, அதாவது பதில் மனு.
அந்த பதில் மனுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி நீதியரசர்கிட்ட இதே வாய் தான் பேசினுச்சு, நாங்கள் எல்லா நிகழ்வுகளையும் தமிழையும் கலந்துக்கிறோம் அப்படின்னு. ஆனால் 2 நாட்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட அந்த பதில் மனுல நாங்கள் யாகசாலையில் ஒரு ஓரமாக நின்று தமிழ் வழியில் ஓதுவதற்கு நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் விட்ட பிறகு குடல் முழுக்கெல்லாம் முடிஞ்சு 6:55 குடமுழுக்கு முடிஞ்சு 7 மணிக்கு மேலே 1 மணி வரலையும் இவங்க என்ன வேணாலும் பாடிக்கட்டும். ஆனால் குடமுழுக்கு நடத்த இருக்கின்ற 6:30 மணியிலிருந்து 6:50 வரை தமிழ் வழியில் ஒரு மந்திரம் கூட ஓதப்பட மாட்டாது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் தொலைக்காட்சியை பார்த்துருப்பீங்க. திருச்செந்தூரில் தமிழிலேயே குடமுழுக்கு நடத்தப்படும் என்று சொல்லி எல்லாரும் போட்டிருப்பாங்க இல்லையா? அது இன்னவரையிலையும் இந்த அரசு ஒத்துக்கலைங்க. உண்மையை சொன்னால் ஆஃப் த ரெக்கார்ட் பேசுறது, ஆன் த ரெக்கார்டு, அதாவது உள்ளடி சொல்றது இது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்று போதாதா இவர்களினுடைய இந்த இழிவான சிந்தனைக்கு? இது கலைஞர் குடும்பம் வந்துச்சு, கலைஞர் குடும்பம் இதெல்லாம் செஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய மாய வேலை. நான் சொல்றேன்ல, எடப்பாடி பழனிசாமி புனிதர் கிடையாது, உறுதியாக அது புனிதர் கிடையாது. ஆனாலும் அவருடைய காலத்தில் நாம் பெற்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து 50% குடமுழுக்கானது நிறைவேற்றப்பட்டது. அவர் அன்னைக்கு நினைச்சிருந்தா அதை கவர்மெண்ட் ஆர்டராக போட்டிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுவார் இல்லையா, இந்த அண்ணா சொன்ன மாதிரி, பெரியார் சொன்ன மாதிரி, நானே ஒரு அடிமை, நானே பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாக இருக்கிறேன், அவர்களை மீறி எப்படி ஆர்டர் போடுறது மாதிரி. அது மாதிரி நடக்குது. இப்போ நான் சொன்னது ஒரே ஒரு செய்தி தான். அதே போல்தான் தமிழ்நாடு முழுமைக்கும் இவர்கள் நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சின்ன பிள்ளையை நம்பி ஒரு பொருளை விட்டுட்டு போனால் நாசம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல நாம் நம்பி ஏமாந்த இந்த திராவிடர் கழகத்தினுடைய ஆட்சி, திராவிடர்களினுடைய ஆட்சி நம்ம தமிழகத்தையே நாசம் பண்ணி வச்சிருக்குன்னா அதற்கு மிகையாகாது. அதுக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த அரியலூர் மாவட்டமே சரி, அரியலூர் மாவட்டத்தில் நீங்கள் புகை பறக்காத ஒரு நாளை உங்களால் சொல்ல முடியுமா? அரியலூர் மாவட்டத்தில் சாம்பல் நகரமாக இது மாறிக்கொண்டிருக்கின்றது. கந்தக நகரமாக கண்டெடுக்கப்பட்ட இந்த அரியலூர் மாவட்டம் இப்பொழுது சாம்பல் நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் என்னென்ன குறை இருக்கு, இதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வேண்டும் என்று பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் தான் அறிவாலயத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அறிவாலயத்தில் என்ன கூட்டம் இருக்குதுன்னா, அனைத்து மாவட்ட செயலாளர்களினுடைய கலந்தாய்வு கூட்டம். அந்த கூட்டத்தில் என்ன பேசப்படும்னு தெரியுமா? உங்கள் மாவட்டத்தில் கட்சிக்கு எவ்வளோ நிதி கொடுக்குறீங்க, தேர்தலுக்கு எவ்வளோ நிதி நீங்கள் செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு சீட்டு வேணுமா? இப்போ கட்சிக்கு கொடுக்குற நிதினால, கட்சிக்கு நிதி கிடையாது, ஒரு சீட்டு வேணும்னா இத்தனை கோடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் தான் அங்கே சீட்டு கிடைக்கும்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அந்த நிதினால உதயநிதி நல்லா இருப்பார். இன்னும் 30,000 கோடியை, அதாவது உதயநிதி ஆட்சி அமைப்புக்கு அமைச்சரவை பொறுப்பை ஏற்று மிக குறுகிய காலத்திற்குள் 30,000 கோடியை சுருட்டி இருக்கிற அவருக்கு இவங்க நிதி கொடுத்து எப்படி நாம் வேட்பாளர் ஆகிறது? வேட்பாளர் ஆன பிறகு என்னன்னா, அங்கே பாதி நிதி கொடுத்தோம், மீதி பாதியை எங்கள் மக்களுக்கு கொடுத்தோம், எப்படி வெல்றது? அப்படி தானே இருக்கும். அப்புறம் வெற்ற பிறகு ஒரு 10 கோடி ரூபா அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒருத்தர் செலவு பண்ணி ஜெயிச்சிட்டானா என்ன நடக்கும்? அந்த 10 கோடியை 20 கோடியாக சுருட்டுறது தானே பார்ப்பான். அப்போ உங்கள் ஊருக்கு கீழே சுண்ணாம்பு காலம் இருக்குதா, அதை சிமெண்ட் கொட்டாய்க்கு விற்றலாமா, சிமெண்ட் ஃபேக்டரிக்கு கொடுக்கலாமா, இல்லை வேறு சிப்கார்டு கொண்டுட்டு வரலாமா, தொழில் நிறுவனம் கொண்டுட்டு வரலாமா அப்படின்னு தான் எண்ணம் போகுமே ஒழிந்த இந்த மக்களுக்கு மது இல்லாத தூய குடிநீர், இலவச கல்வி, உண்மையான நேர்மையான மருத்துவம், இதெல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும்னா அவன் 10 கோடி ரூபா செலவு பண்ணி தேர்தலில் நிற்கிறான். இதையெல்லாம் ஒழிக்கணும்னு தான் நாம் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த களத்தில், இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு என்ன காரணம் என்று இன்று பிறந்த சின்ன பிள்ளையை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா கூட இந்த கட்சி நல்லா இருக்கா, ஆட்சி நல்லா இருக்கான்னு கேட்டால் ஒற்றவாதியில் காரி துப்பிட்டு போயிடும். அந்த சின்ன பிள்ளைக்கு தெரிகின்ற அந்த முற்போக்கு சிந்தனை, இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, நம்ம ஓட்டு போடுற இருக்கிற நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிற கேள்விதான் நம்மகிட்ட மிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. நீங்க பாருங்க, இந்த 8 மாசத்துல எவன் எந்த மரத்துல இருக்கிறான், எந்த குரங்கு எங்கிருந்து தாவ போகுது, இந்த குரங்கு இந்த மரத்துல தானே இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்த கூட்டணியில தாவிடும். இப்போ என்னன்னு அங்கே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் முட்டிக்கிச்சு. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சண்டை வர்றதில்ல, அவங்க 2 பேருக்கு சந்தோஷம் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் பொழுதுனிக்கே அதை ஊதிக்கிட்டு இருக்கிறான்.
அங்க. அதன் பிறகு இளவல் காத்த கிளியாக இன்னொருத்தர் வந்திருக்கிறார் புதுசாக கட்சி ஆரம்பத்தில். ஏன்னா அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிறதுல ஒரு நிரண்பாடு. அது பாயசம்னா இது பாசிசமானு கேட்டு விட்டாரு. இல்லாட்டா அவர் அந்த கூட்டணியில் போயிடுவார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாரு, எதிர்காலத்தில் விஜய் கூட நம்ம கூட்டணியில் வருவார், அது கடைசி நேரத்தில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ உங்களால் ஓட்டு போட இருக்கிற உங்களால் எந்த குரங்கு எந்த மரத்தில் இருக்குன்னு சொல்லவே முடியாது. எந்த ஊரில் யார் நிற்க போகிறான்னு சொல்லவே முடியாது. இந்த ஊரில் கட்சி வேட்பாளர் நிறுத்த போகிறாங்களா இல்லை கூட்டணி கட்சி வேட்பாளர் நிறுத்த போகிறாங்களா அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. ஆனால் இதையெல்லாம் தொடங்குவதற்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு சரியாக 4 மாதத்திற்கு முன்னாடியே 2026 நாம் தமிழர் கட்சியில் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் நிற்க போகிறாங்க, இவங்க தான் நிற்க போகிறாங்க என்று அடையாளப்படுத்தி அவர்களை முன்னிறுத்தி அந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி வேலை தொடங்கிருச்சு. ஏன்னா இந்த மண்ணினுடைய மக்களினுடைய எதிர்கால வளர்ச்சியை, இந்த மக்களினுடைய நலனை, இந்த மண்ணின் மக்களினுடைய கல்வி தரத்தை, மருத்துவத்தை, வாழ்விடத்தை பற்றி யோசிக்கின்ற ஒரு தலைவனால் மட்டும்தான் இங்கு எந்த கட்சியோடும் கூட்டணிக்கு செல்ல வேண்டியதில்லை. நாம் தனித்தே நின்று வென்றால்தான் இந்த மண்ணில் நாம் நினைக்கின்ற மாற்றத்தை உருவாக்க முடியும். அதுவரை நாம் எந்த கூட்டணிக்கு சென்றாலும் நாம் நினைக்கின்ற மாற்றத்தை உருவாக்க முடியாது என்று தீர்க்கமாக யோசித்த ஒற்றை தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு டாஸ்மார்க்கை மூடணும்னு நம்ம விடுதலை சிறுத்தைகள் போராடுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மது ஒழிப்பு மாநாடு நடத்துனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே திருடனை வச்சுட்டு ஒருத்தன் போலீஸ் வேலை பார்த்தா எவ்வளவு அசிங்கமாக இருக்குமோ, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலேயே அங்கம் வகிச்சுட்டு இனிவரும் காலத்திலேயே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் தொடர போகிறோம்னு சொல்லிட்டு மது ஒழிப்பை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காது. இன்னொருத்தர் இப்போ இந்த டோல்கேட்டெல்லாம் போயிட்டு தெரிகிற ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் மது ஒழிப்புக்கு ஆதரவாக நிற்பவர்கள், எதிர்காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலேயே நாங்கள் தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம். என்னடிச்சு அத்தைக்கு மீசம் உழைச்சா சித்தப்பன ஆகிடுவான், அது கூட ஒரு காலத்தில் நடந்துடும். ஆனால் இது நடக்குமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து விட்டு நான் மது ஒழிக்கப் போகிறேன் என்று ஒருத்தர் பேசுகிறார் என்றால் நம்ம ஏமாற்றுகிறார் என்று புரிஞ்சுக்கிற அந்த அறிவு கூட இல்லாமையா நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதற்கெல்லாம் தீர்வு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு நம்ம வாக்கு செலுத்தினோம்னா நம்ம பிள்ளைகள் எதிர்காலத்தில் அனாதையாக்கப்படுவார்கள் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அந்த தற்சமயத்தில் இருக்கின்ற அந்த தேர்தல் அந்த ஃபார்முலாவில் நம்ம விழுந்து அந்த 1000-500க்கு நம்ம ஒரு நாள் இது கிடைக்குது அப்படின்னு நினச்சி நம்ம 5 வருட வாழ்க்கையை மட்டுமல்ல, நமது பிள்ளைகளை, நமது எதிர்கால பிள்ளைகளை, நமது பேர பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு 50 வயசு உள்ளவங்க அரியலூரில் என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் இன்னொரு 30 வயசு வரலையும் இருப்பாங்க. 80 வயசு, இன்னும் ஒரு 20 வயசு வச்சுக்கோங்க, 50 வருஷம். 50 வயசுல உள்ளவங்க இன்னொரு 50 வருஷம் கழிச்சு செத்து போயிடுவாங்க. இந்த 50 வருஷத்துக்குள்ள இந்த அரியலூர் சுடுகாடா மாத்தாம திராவிட முன்னேற்ற கழகம் ஓயாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க செத்து போயிடுவீங்க. ஆனா நீங்க வருஷமெல்லாம் உழைச்சு சொத்து சேர்த்து மாடி வீட்டு கட்டி, என் பேர பிள்ளை பாரு நல்ல மாடி வீட்டில் வளர்த்துக்கிறது தான் என்னோட, என் பிள்ளைய கலெக்டர் ஆக்குறது தான் என்னுடைய லட்சியம். என் பிள்ளைக்கு நான் கூரா குடிசையில் இருந்துட்டேங்க, என் பிள்ளை ஒரு ஓட்டு வீட்டிலனாலும் இருக்கணுங்க என்னுடைய லட்சியம். நான் ஓட்டு வீட்டில் இருந்துட்டேங்க, என் பிள்ளை ஒரு மாடி வீட்டிலனாலும் இருக்கணும் என்னுடைய லட்சியம். இது எல்லாம் இன்னும் 50 வருஷத்தில் திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஆட்சி அதிகாரத்தில் இருந்துச்சுன்னா இருக்குமான்னு பாருங்க. இருக்குமா? உங்கள் உள் மனசை சொல்லுங்க, நான் சொல்றதுன்னு கேட்க வேணாம். உங்கள் உள் மனசாட்சிப்படி இன்னும் ஒரு முறை இல்லை, இந்த முறையே முடிச்சிட்டாங்க. இன்னும் 6 மாதம் இருக்கு. 6 மாசத்துல மொத்தமாக முடிச்சிருவாங்க. இன்னொரு முறை இவர்கள் வந்தால் நாம வீடு இருக்கு இல்லையா, இது உங்க வீடாங்க, உங்க பட்டாவா, சர்வே நம்பரை சொல்லுங்க, 54/1ங்க. இது இன்னமேலுக்கு உங்க வீடு இல்லைங்க, இது சிப்காட்டில் எடுத்துட்டோம். 54/1 இனி சிப்காட்டுக்கு சொந்தமானது. உங்களை எங்க கொண்டு வைக்கிறோம்? அங்கே ஒரு குடிசை மாற்று வாரியம்னு ஒன்று போட்டிருக்குறோங்க. அங்கே உங்களுக்கு 4வது மாடியில் 3வது ஃப்ளாட்டுங்க. அதில் அப்பப்போக்கு தாங்க தண்ணி வரும். ஒதுக்கியிருக்காங்க.
சென்னையில குடிசை மாற்று வாரியம் என்று அங்கு வாழ்ந்தவர்களை, அந்த மண்ணின் மக்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு, வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திவிட்டு, அவர்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற இடத்தை அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. சரி, அவங்க மட்டும்தான் ஆக்கிரமிக்கல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இருக்கிறாங்கன்னு இவங்க சொல்றாங்கன்னு பார்த்தா, அதனுடைய பக்கத்து சர்வே நம்பரு காசா கிராண்ட் சிட்டியோடது. காசா கிராண்ட் சிட்டி அப்ரூவல் பெற்ற சிட்டி. நீங்கள் சென்னையிலேயே இருக்கலாம். 4 PH பெட்ரூம் உள்ளது. நீங்கள் 4 கோடியிலேருந்து 10 கோடி வரலையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது போல ஒரு கொடுமை இந்த உலகத்தில் நடக்குமா? நான் இருக்கிற நிலம், நான் இருக்கிற இடம், நான் விளைவிக்கின்ற அந்த பொருள், இது எதுக்குமே என்னால் நிர்ணயிக்க முடியாது. நான் 5 வருஷம் இந்த வீட்டில் என்னோட உரிமையோடு இருப்பனா என்ற வாக்குறுதியை, உத்தரவாதத்தை இவர்களால் தர முடியாது என்ற நிலையில்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ எந்த போராட்டம் நடத்தினாலும் சரி, அந்த போராட்டத்திற்கு மாற்றா அவங்க பேசுறதை விட அவங்க அல்ல கையில் விட்டு பேசிடுவாங்க. கல் இறக்கின்ற போராட்டம் நடத்தணும், கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். இதே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது இதே கனிமொழி அம்மையாரும் பேசியிருக்கிறாங்க, இதே கன்னியாகுமரி தொகுதியில் நின்று பேசியிருக்கிறாங்க. மாநிலத்தில், இந்த மாநிலம் முழுமைக்கும் இளம் விதவைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, குறிப்பாக தூத்துக்குடியில் அதிகமாயிருச்சு. அதற்கு காரணம் டாஸ்மார்க்கு. அதற்கு நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் கல் இறக்க அனுமதி தருவீங்களா? தருவோம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் எர்ணாவூர் ராமச்சந்திரன் ஒருத்தர், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அல்லக்கையா மாறுவதற்கு முன்னாடி கல் இறக்கின்ற போராட்டத்தை நாங்களே முன்னெடுப்போம். இப்போ மாறின பிறகு கல் விஷத்திற்கு நிகரானது. இந்த உண்மையிலேயேங்க இவங்க எல்லாம் அரசியல்வாதியா இல்லை அறிவியல் அறிஞனானே தெரியல. ஏன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கல் விஷத்திற்கு நிகரானது, கல் வந்து விஷத்திற்கு நிகரானது. சரி, விஷத்திற்கு நிகரானதுன்னா கல் குடிச்சுல செத்துருக்கணும். இங்கே எல்லாம் சாராயம், கள்ளச்சாராயம் குடிச்சுல சாகுறாங்க. கல் குடிச்சு செத்ததாக ஒரு பதிவும் இல்லையே அப்படின்னு கேட்டால், அதற்கு என்னென்ன காரணம்னா, அவர் அந்த ஒட்டப்பிடாரம் தொகுதியில் நின்றுருக்கிறாரு. அவர் பெரிய கட்சி, தமிழகம் முழுமைக்கும் ஒரு கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு வேட்பாளர் 22,500 ஓட்டு ஒரு தேர்தலில் வாங்கிட்டார். இவர் கிருஷ்ணசாமி என்ன தெரியுமா வாங்கியிருக்கிறாரு? வெறும் 6,300 ஓட்டு. என்ன பிரச்சனைனா, அந்த ஓட்டு தான் பிரச்சனை, ஓட்டப்பிடாரத்தில் பிரச்சனை. ஏங்க, ஒரு ஓட்டு பிரச்சனைக்காக உனக்கு நீ சொல்ல காப்பாற்ற முடியல, நீ மண்ணின் மக்களுக்கு நேர்மையா நிக்கல, நீ நீ சார்ந்து இருக்கின்ற அந்த சாதி மக்களுக்கு கூட நீ நேர்மையா நிக்க முடியல, அதனால உனக்கு ஓட்டு போடல. அதன் பிறகு இவர் வன்னியரசு, உண்மையிலேயே வன்னியரசு எல்லாம் ஜெயிக்காம போனது எவ்வளவு பெரிய நல்லதுன்னு பாருங்க. ஆமாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நின்று ஜெயிக்காம போன விடுதலை சிறுத்தைகளில் ஒரு ஆள் வன்னியரசு. எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்திற்காரங்களே அவருக்கு ஓட்டு போடலை. ஏன்னா நம்மளை விட பெரிய அடிமையா போயிடுவாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம அடிமையா இருக்கிறோம். வன்னியரசு ஜெயிச்சுட்டாருன்னா நம்மளை விட ஒரு அச்சாசலான அடிமையா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிடுவாரு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்குடைய தலைமைக்கு இவர் விடுதலை சிறுத்தையா இல்லது திராவிட முன்னேற்ற கழகமாங்கிற டவுட் வந்துடுன்னு தான் அந்த ஆளை ஜெயிக்க விடலை. அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அது ஒரு சாதி சார்ந்த அணுகுமுறை. ஒரு மனிதனுடைய வார்த்தையில் ஒரு நேர்மை இல்லாத ஒரு வார்த்தையை எப்படி பார்க்க முடியும்? அது நம்ம 2 பேர் தெரிகிற மாதிரி பொய் சொன்னோம்னாலே அந்த 2 பேரையும் நம்மளால் ஒன்றா பார்க்க முடியாது. ஐயோ, நம்ம சொன்ன பொய் அவனுக்கு தெரிஞ்சிருமோ, அல்லது நம்ம சொன்ன பொய் இவனுக்கு தெரிஞ்சிருமோ. ஆனால் பாருங்கள், 1,00,000 பேர் பார்க்குற இடத்துல வாய் கூசாமல் பொய் சொல்லிட்டு மறுபடியும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டியோடு அலைகிறாங்களே இவங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேசலாம், ஆனால் இதற்கு பிறகு நிறைய பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலேங்க நீங்கள் யாருக்கையும் நினைக்க வேண்டாம், நாம் தமிழர் கட்சி இவ்வளோ தூரம் வந்து போட்டி போடுது, தனிச்சே நிற்குது, 16 வருஷம் நின்றுச்சு, அந்த தேர்தலில் இந்த முறை நாம் தமிழர் அதெல்லாம் பார்க்கலாம் வேண்டாம். அது மாதிரி நான் இந்த கூட்டத்தில் நான் எதிராகவே பேசுகிறேன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் ஓட்டு போவதற்கு முன்னாடி நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டு நீங்கள் வாக்கு செலுத்த போனீங்கன்னா உங்கள் வாக்கு நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எந்த கட்சிக்கும் செலுத்த முடியாது. ஏன்னா இங்கே கல்வித்தரம் எப்படி இருக்கு, இங்கே மருத்துவம் எப்படி இருக்கு,
கல்வி நிலையங்கள் எப்படி இருக்கு, மருத்துவ படிப்பு எப்படி இருக்கு, சூழல் எப்படி இருக்கு, இதற்கு எல்லாத்துக்கும் எதற்காக ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. நாம கண்டுகிட்டாலும் கண்டு காட்டினாலும் வாக்கு செலுத்தினாலும் வாக்கு செலுத்தாவிட்டாலும் 16 வருடமாக இந்த மண்ணின் மக்களினுடைய எதிர்காலத்தை மட்டுமே கணக்கில் கொண்டு வேறு எந்த தேர்தல் கணக்குகளையும் கணத்தில் கொள்ளாமல் பல்வேறு இடத்திலிருந்து பல கோடி ரூபாய் கூட்டணி என்று பேரம் பேசிய பொழுதும் என் மண்ணின் மக்களுக்கு உறுதியாக நேர்மையாக நிற்பேன். என்னுடைய வெற்றி சற்று தள்ளி போகலாம், ஆனால் என் மண்ணின் மக்களுக்கு நான் தெரிந்தே ஒரு துரோகத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதியாக களத்தில் இருக்கிறவர் தான் அண்ணன் சீமான் அவர்களினுடைய உறுதியான களத்திற்கு பின்னாடி தான் தம்பி சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. தம்பி புகழேந்தி இருக்காப்புல இல்லை, இப்போ சொன்னார் எங்களை பற்றியெல்லாம். அவரை பற்றி ஒன்று சொல்கிறேன். தலைவர் பிரபாகரனை தவறாக ஒரு டிவியோடைய நெறியாளர் தொகுப்பாளர் பேசிட்டார். நம்ம என்ன செய்வோம், அவரை திட்டுவோம், முகநூலில் திட்டுவான். தம்பி நேரடியாக அவருக்கே ஃபோனை போட்டு நீ வாடா உன்னை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. விடிஞ்சா பொங்கல் முதல் நாள் இரவு நானும் அங்கே தான் தலைமையில் தான் இருக்கிறேன். நள்ளிரவில் 2:30 மணிக்கு தம்பியை மட்டும் அலேக்கா தூக்கி கொண்டு ஜெயிலில் வச்சுட்டாங்க. புகழ என்னடா காலையில் நம்ம கூட படுத்திருந்த தம்பியை காணாமே அப்படின்னா, சார் இது மாதிரி கைது பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. என்ன வழக்குங்கன்னு, அவர் தலைவரை யாரோ தப்பாக பேசிட்டாருன்னு தொலைபேசியில் கூப்பிட்டு திட்டிருக்கிறாரு, மிரட்டியிருக்கிறாரு, கொலை மிரட்டல் கொடுத்துருக்கிறாரு. அப்படி தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்றதை இந்த இனத்திற்கும் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் செய்து கொண்டே இருக்கிறோம். அது வெளியில் தெரிந்தாலும் வெளியில் தெரியாவிட்டாலும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான சேவையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதனால தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆள்கள் புலம்புறாங்க. நம்ம ஒரு 10 காரில் போய் படாடவத்தோட ஒரு இடத்துல நின்று ஒரு 50 பேரை கூட்டி நம்ம அரசியல் நடத்திருந்தோம்னா, இவன் பின்னாடி இத்தனை பேர் போடுறாங்கடா, இவனுக்கு இத்தனை வாக்கு விழும்டான்னு அப்படியெல்லாம் கிடையாது. நாம் போவோம், பொறுப்பாளர்களை பார்ப்போம், அங்கங்கே வாக்காளர்களை பார்ப்போம், பேசுவோம். ஆனால் அவங்களுக்கு தெரியுது உண்மையை நோக்கி மக்கள் நடைபெற வந்துட்டாங்க, தொடர்றாங்க. அதுதான் அவங்களுக்கு. நம்ம காரில் போய் கேட்டால் கூட போடாத வாக்கு இவங்க எங்கே வர்றாங்க, எப்படி கேட்குறாங்கன்னு தெரியாமலே இவங்களுக்கு இவ்வளோ வாக்கு விழுகுதுங்கிற பெரிய ஆச்சரியத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சிக்கி தவிக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயத்திற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த இதை முடிச்சுக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா வழக்கு, இந்த வழக்கு கடந்த 27ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு வருது. நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி கொடுத்த வழக்கு, அந்த பொறுப்பாளர் தொடுத்திருக்கிறார் வழக்கு அப்படின்னு பேர். அந்த வழக்கை நீதியரசர் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டா, ஒருவேளை அந்த வழக்கில் தீர்ப்பு வந்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய பேர் வெளியில் வரும். அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த அரசு தரப்பு நீதிபதி கிட்ட போய் சார் அந்த வழக்கை மட்டும் விசாரணைக்கு எடுத்துக்காதீங்க, தயவு செய்து தள்ளுபடி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இதே ஒத்த கருத்துடைய வழக்கை ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. இந்த வழக்கை மட்டும் எடுத்து தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னா, இந்த வழக்கில் ஒருவேளை தமிழ் வழியில் குடமுழுக்கு என்ற தீர்ப்பு வந்தாலும் கூட அது நாம் தமிழர் கட்சி பெற்ற தீர்ப்பாக இருக்காது. தனி ஒரு மனிதன் பெற்ற தீர்ப்பாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி எங்களை வென்று இந்த தீர்ப்பை பெற்றுவிட்டது என்று வந்தால் எங்களுக்கு அவமானம். அதனால இந்த வழக்கை நீங்க எடுக்காதீங்க அப்படின்னு நீதிமன்றம் வரலையும் கெஞ்சுறாங்கன்னா, நாம மக்கள் தளத்தில் வென்று விட்டோம் என்பதை இதைவிட வேற எந்த எடுத்துக்காட்டாலும் சொல்ல முடியாது என்று சொல்லி, நீங்க உறுதியா இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுறோம். நீங்கள் அதை பற்றியெல்லாம் இருக்காங்க, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, அணில் வந்துருச்சு, குரங்கு வந்துருச்சு, எதுவும் இல்லை. அது போய் ஒண்டிடும். அணில் வந்தாலும் சரி, குருவி வந்தாலும் சரி, அது ஒண்டிடும். ஒரு பெரிய காட்டில் எல்லா மிருகங்களையும் துரத்தி எதிராக நின்று சண்டை போடுவது, விரட்டி கொண்டு அடித்து நின்று வெல்வது புலி மட்டும்தான். ஒரு காட்டில் வெற்றி புலி மட்டும் பெறுவது போல வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புலிக்கொடியை ஏந்தி இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெற்றி பெறும். தீவிரமாக களவாடுவோம். தந்த வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர்.